இந்த மெடிசனை வாங்கி 3 நாளைக்கு கொடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். ஓகே மயிலு, டாக்டர் கூட போய் விட்டுட்டு வா. சரிங்க தாத்தா. பார்த்துக்கோமா. வரேன் சார். வாங்க டாக்டர். மகா, நல்லா ரெஸ்ட் எடுமா. சரியா? வா, நம்ம போலாம். என்ன மகா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப எப்படி ஆயிடுச்சு பாரு. டாக்டர் சொல்ற மாதிரி அப்படி என்ன பிரச்சனைய மனசுக்குள்ள போட்டு உன்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? எதுவானாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட சொல்ல என்ன உனக்கு தயக்கம்? அம்மான்னு சொல்றதெல்லாம் சும்மா வெறும் வாய் வார்த்தை தான் இல்ல? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நிச்சயதார்த்தத்துல அலைஞ்சதுல கொஞ்சம் சரியா தூங்கல, அதத்தான் டாக்டர் அப்படி சொல்லிட்டு போறாரு. சரி சரி, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. வேலையெல்லாம் மயிலு பாத்துக்குவான். அவ இந்த குடும்பத்து மேல நிறைய மரியாதை வச்சிருக்கா அக்கா. அவளால நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமே தவிர எப்பவும் கெட்டது நடக்கவே நடக்காதுக்கா. அவளை நீங்க முழுசா நம்பலாம்க்கா. மயிலு, நீ சொன்னதெல்லாம் கேட்டதும் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மகா வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதிரியாவே இருந்தா கூட எந்த ஒரு பொண்ணுக்கும் இவ்ளோ கஷ்டம் வரக்கூடாது. இந்த சின்ன வயசுல அவ எவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. நானும் உண்மை என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். அக்கா பரவாயில்ல, விடுங்க அக்கா. உண்மை என்னன்னு தெரியாம தானக்கா நீங்க அவளை அடிச்சிட்டீங்க. இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சுல அக்கா. அவன் மேல தப்பு இல்லைன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும்க்கா, விடுங்கக்கா. இல்ல மயிலு, நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. என் வாழ்க்கைய காப்பாத்தினவருக்கு நன்றி கடனா நான் இந்த பூஜைய பண்றேன். அது நல்லபடியா முடிஞ்சதும் நான் கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நடந்துக்குவேனா மாட்டேனான்னு நீங்க என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன நீங்க முழுசா நம்பலாம். திவ்யாக்காக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை, பிரார்த்தனை எல்லாமே. என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் அவங்க வாழ்க்கைக்கு நடுவுல என்னைக்கும் வரவே மாட்டேன். இது சத்தியம். அக்கா, உங்களுக்கு என் மேல கோபம் வருத்தம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நான் உங்களை என் சொந்த அக்காவா தான் பாக்குறேன். நான் போயிடுவேன்க்கா. ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். எனக்கு அது போதும். மா, என்ன மன்னிச்சிரு. அந்த போட்டோ பார்த்து
கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். எனக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு சத்தியமா புரியல. அதான் அப்படி பேசிட்டேன். மயில எல்லா விஷயத்தையும் சொன்னான். உன் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது மகா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரிக்கா. இது ஏன் வாழ்க்கை, அவ்வளவுதான். எனக்கு புரியுது மகா. நீ இந்த வயசுல உன் வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்க. இந்த பூஜை முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம், இத பத்தி இந்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் தெரு ஸ்ரீயோட கல்யாணம் நடக்கவே நடக்காது, நின்றும். அதனால நீ ஒரு காரியம் பண்ணணும் மகா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அக்கா. என்னடா அக்கா இப்படி பேசுறனேன்னு நினைக்காத. இந்த கல்யாண போட்டோவை பார்த்ததுனாலதான் மயிலுக்கும் எனக்கும் இந்த விஷயமே தெரிஞ்சது. இந்த போட்டோ இருக்கிற வரைக்கும் இதை யாராவது பாத்துருவாங்களோன்னு அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு.